அம்மா உங்களது உரையை தொடங்கலாமா? வணக்கம் ஐயா. எத்தனை மொழிகள் இருந்தாலும் எத்துணையும் இல்லாமல் வீறு நடை போடும் என்னுடைய தமிழே, உன்னை தாய்மொழியாக அடைந்ததை எண்ணி நான் பெருமிதம் கொள்கிறேன். தமிழே, உன்னை தமிழால் வணங்குகிறேன். ஐயா, இன்னைக்கு தலைப்பு பாத்தீங்கன்னா, குடும்பத்தில் சவால்களை சமாளிப்பது கணவனா மனைவியா என்று ஒரு நல்லதொரு ஆகச்சிறந்த தலைப்பு. இந்த தலைப்பில் முதலில் எனக்கு முன்னால் பேசிய முத்துவேல் ஐயா தினமும் சொம்பு தூக்கி கொண்டு போவது ஆண்கள் தான் என்று கூறினார். ஆனால் அந்த சொம்பை தூக்கி கொண்டு போய்விட்டு வந்ததுக்கு பிறகு வீட்டில் அத்தனை வேலைகளையும் பார்ப்பது யார்? மனைவி மட்டுமே. அவள் மனைவி சமையலை மட்டும் செய்து முடிக்காமல் குழந்தை முதலில் கேட்கும், அம்மா என்னுடைய சாக்ஸ் எங்க இருக்கு, அம்மா என்னுடைய இங்கிலீஷ் புக் எங்க இருக்கு, எடுத்து கொடுமா, நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும். அது முதல்ல முடிக்கணும். அந்த குழந்தைய எல்லாத்தையும், அதுலயும் ஒரு வீட்டுல 2 குழந்தைகள் இருந்தா அந்த 2 குழந்தைகளையும் பார்த்து கரெக்டா இது பண்ணி பள்ளிக்கு அனுப்பணும். இவர் என்ன பண்ணுவாரு, சொம்பு தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு வீட்டுல உட்கார்ந்துப்பாரு. அவருக்கு 10 மணிக்கு தான் ஆபீஸா இருக்கும். இல்ல ஐடி பீப்புளா இருந்தா வீட்லயே உட்கார்ந்து மனைவி கிளம்பினதுக்கு அப்புறமா தான் அவர் வேலையவே ஆரம்பிப்பாரு. மனைவி என்ன பண்ணணும், சமையல பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பணும். அதுக்கப்புறம் அவ வேலைக்கு போறவளா இருந்தா, அதுவும் என்னை போன்ற ஒரு ஆசிரியராக இருந்தால் வீட்டுல என்ன பண்ணணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு 8 மணிக்கே ஓடணும். ஓடி அங்க போய் எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த பள்ளியில இருக்கக்கூடிய சவால்களை ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாளிலே அந்த சவால்களை சமாளிக்கணும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து மாதத்தின் முதல் நாளாக இருந்தால் வீட்டுல வாடகை கொடுக்கணும். அதுக்கப்புறமா சாமான் வாங்குறது இவரா செய்வாரு, இவர் செய்ய மாட்டாரு. அதெல்லாம் மனைவி பார்க்கணும். அது பாரு, உங்ககிட்ட நான் பணத்தை கொடுத்துட்டேன், இதெல்லாம் உன்னோட வேலை, இதெல்லாம் உன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுவாரு. அத எல்லாத்தையும் பார்க்கணும். அதோட மட்டுமல்லாம அவங்க என்ன பண்ணணும், மீதி ஒரு இஎம்ஐல வீடு வாங்கியிருந்தா அதுக்கு என்ன பண்றது, இந்த மாசம் அதை எப்படி கட்டுறது அதுங்கிறத பார்க்கணும். அதோட மட்டுமல்லாம அந்த பெண்ணுக்கு மாதம் வரக்கூடிய நாள், கிழமை, பண்டிகை இதெல்லாத்துக்கும் இவங்களா போவாங்க. இப்ப ஒரு விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கு எல்லாத்துக்கும் அவதான் எல்லாத்தையும் சேர்த்து சமாளிக்கணும். என்ன பண்றது, புள்ளையார் வாங்குறது, இவர் பால் வாங்குறத பத்தி மட்டும் பேசினாரு, மீதி எல்லாம் யாரு பாப்பா? ஒரு நாளும் அதோடு மட்டுமல்லாமல் வீட்டுல மாமியார் மாமனாரோட இருந்தா அவங்களோட சவால்களை தினமும் சமாளிக்கணும். அவங்க பாருப்பா உன் பொண்டாட்டி கடகடன்னு ஓடிடுறா பைய தூக்கிண்டு அப்படிம்பாங்க. அப்படி பைய தூக்கிண்டு ஓடுறதுக்கு போனாதான் மாசம் சம்பாதிக்க முடியும் ஐயா. அவர் நடுத்தர மக்களை பற்றி மட்டும் பேசினாரு. அதே நமக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு மீன்காரியோ ஒரு பூக்காரியோ அவங்களெல்லாம் பாருங்க, கணவன் குடிகாரனா இருப்பா, அவங்கிட்ட பணம் போயிடுச்சுன்னா மொத்த பணமும் போயிடும். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணணும், குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்புறதுக்கு பணம் இதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பார்க்கணும். அதோடு மட்டுமல்லாம அன்றாட தேவைகளை நாள்தோறும் சமையலுக்கு சாப்பாடு இதுக்கெல்லாம் பார்க்கணும். அதோடு மட்டுமல்லாம அவங்க அது ஒரு பெத்து வச்சிருப்பாங்க ஒரு பெரிய பிள்ளை, அது அம்மா எனக்கு 200 கொடு, எனக்கு 300 கொடு அப்படின்னு கேட்கும். அதுக்கும் இல்லை என்று சொல்லாமல் மகனை காக்க வேண்டும். அது மட்டுமல்லாம அவங்க நாள்தோறும் போராடணும் ஐயா அவங்களுடைய வாழ்க்கையில. அப்போ ஒரு பெண் என்பவள் அந்த வீட்டில் சரியான பெண்மணியாக இருந்தால் மட்டுமே அவள் அத்தனை சவால்களையும் சமாளித்துக் கொண்டு அவள் அந்த குடும்பத்தை போற்றி பாதுகாத்து வருகிறாள். அது மட்டுமல்லாம வரவங்க போறவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லணும் ஐயா. இவன் பாட்டு கணவன் பாட்டு கடனை வாங்கிடுவான், ஆனா வரும்போது ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் இந்த மாசம் எப்படியாவது கொடுத்துடுறேன், அடுத்த மாசம் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ஆள் வரும்போதே இவன் என்ன பண்ணுவான், ஏய் அந்த ஆள் வரா, நான் உள்ள இல்லைன்னு சொல்லிடு, நீ போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியை ஏவி விட்டுடுவான். அவதான் அதுல போய் பார்த்து அந்த முகம் பார்த்து அந்த டயத்தை பார்த்து பேசி எல்லாத்துக்கும் அந்த அம்மா தான் சமாளிக்கணும் ஐயா. அது மட்டுமல்லாம இவங்க பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ யார் பாக்குறது? ஒரு குடும்பத்தில் அனைத்து சவால்களையும் சமாளித்து வெற்றி நடை போட்டு ஒரு வீட்டை அழகான வீடாக மாற்றுவது மனைவியே என்று கூறி என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
அம்மா ரொம்ப அழகா பேசுனீங்க ஐயா. நீங்கள் சொல்லணுங்க ஐயா, அம்மா எப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முத்துவேல் ஐயா பாவம் போட்டு தாக்கிட்டாங்க. ஐயா வந்து அவரோட அணிக்கு அழகா பேசினாரு. நீங்கள் உங்கள் அணிக்கு நல்லா பேசுனீங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா நடுவர் ஐயா. மிக சிறப்பா பேசுனாங்க. ஆனா ராமன் பேர் வச்சுக்கிட்டு ராமனை தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ராமன் வந்து சீதையை சோதனை பண்ணுவேன் இல்லையா, இருந்தாலும் அவங்க ரொம்ப சோதனை அனுபவிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்பலாம் துப்பக்கூடாதுன்னு தான் பாக்கெட் பாலை வந்து வெளியே நம்ம வந்து ஒரு பைய மாட்டிடுறோம். அதனால அது பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்லா பேசுனீங்க.